ஸ்ரீ குருப்யோ நமக. ஆஸ்தீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். அருணகிரி கண்ட அழகன் என்ற தலைப்பில் கந்தர் அலங்காரம் பாடல்களையும் அதன் விளக்கத்தையும் கருத்தையும் கூறி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்று பாடல் 14, பாடல் 15 ஆகியவற்றின் பொருளையும் கருத்தையும் பார்ப்போம். பாடல் 14. குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் கொட்பு அடைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் 24 வெற்பும் ஆதியாய் விழ மேரும் குலுங்க விண்ணாரும் உய்ய சப்பாணி கொட்டிய கை 6 சண்முகனே. இந்த பாடலுக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்ன விளக்கம் அளிக்கிறார் என்றால், 8 குல மலைகளும் சரி பாதிகளாய் பிளந்து விழவும் மேருமலையும் நிலை குலைந்து குலுங்கவும் தேவர்கள் சிறை நீங்கி பிழைக்கவும் சப்பாணி கொட்டின 12 திருக்கரங்களை உடைய ஆறுமுக பெருமானே, மண்ணுலக மாய வாழ்க்கையில் நின்று இதுவே நிலை பேர் உடையதென்று கழித்து கூத்தாடுகின்ற ஐம்புலன்களினால் சுழற்சியை உற்ற இந்த பாசத்தோடு கூடிய மனத்தை உடைய அடியேனை திருவருள் நெறி காட்டி உய்யும்படி செய்வீர். கூத்தாடும் ஐவர், அதற்கு என்ன பொருள்? உலக வாழ்விலேயே மயங்கி அதனையே மெய் இன்பமென்று கருதி மிகவும் கழித்து அதனால் உண்டாகிய தருக்கு என்னும் வெறியால் கூத்தாடுகின்ற மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புலன்கள் உயிரில்லாத ஆறினை பொருள்கள ஆயினும் உயிர் அதனுடன் தொடர்பு கொண்டு அவை தம்மினின்றும் வேறென்று உணராது அவைகளை தன்னுடன் கூட்டி மயங்கி உயர் திணை போர்க்கொண்டு அவைகட்கு உட்பட்டிருப்பதால் உயர் திணையாக உருவகம் புரிந்து கூறினார். இந்த பாடலுக்கான கருத்து என்ன என்பதை பார்ப்போமா? குலகிரிகள் பிளந்து விழவும் மேருமலை குலுங்கவும் தேவர்கள் உய்யவும் சப்பாணி கொட்டிய குமார கடவுளே, ஐம்புலனால் மயங்கும் அடியேனை காத்தருள்வீர். இத்துடன் பாடல் 14 முடிவடைகிறது. அடுத்து வருவது பாடல் 15. தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டது அன்றோ, படி மாவலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. பாடலுக்கான விளக்கமும் கருத்துரை. அந்நாளில் மகாபலி சக்கரவர்த்தியினிடம் 3 அடி பூமியை யாசித்து பெரிய அண்ட கூடத்தின் உச்சியில் முட்டும்படி சிவந்த திருவடியை நீட்டி அளந்த பெருமையுடைய விஷ்ணு மூர்த்தியினது மருகராகிய முருகப் பெருமானது சிறிய திருவடியானது பிரயாணத்திற்கென செலுத்துகின்ற மயில் வாகனத்தின் மீதும் தேவர்களுடைய சென்னியின் மீதும் அடியேன் திருவருள் துணை கொண்டு பாடிய பாக்களது அடிகளையுடைய ஏட்டின் மீதும் பட்டது அன்றோ, இது என்ன ஆச்சரியம். இந்த பாடலின் கருத்துரை. உலகமளந்த திருமால் மருகராகிய செவ்வேட் பரமனது திருவடி தாமரை ஆனது மயில் மீதும் தேவர்களது சென்னி மீதும் அடியேனுடைய திருப்புகழை எழுதியுள்ள ஏட்டிலும் பட்டது. இத்துடன் இந்த எபிசோட் முடிவடைகின்றது. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.